இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அனுமன் பஞ்சமூலிகை என்று சொல்லக்கூடிய வகையிலே 5 மூலிகைகளை கொண்டு சித்தர் அவர் கனவுல சொன்னாருங்க. இந்த கோவில் அமைச்சவர் இது பற்றி இந்த ஐயாவிடம் நாங்கள் கேட்டபோது ஆஞ்சநேயர் அருள் பெற்ற இந்த ஐயா சொல்வதை கேட்போம். வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு நான் மேலே சென்று விளக்கில்லாமல் இருந்த காலத்தில் விளக்கேற்றுவதற்கு வழியில்லை என்று மின்சார விளக்கு அமைக்குவதற்காக பெருமாளை வேண்டு கொண்டு இருக்கும்போது ஒரு பாறையின் மீது உட்கார்ந்து 5 மணி அளவில் வேண்டும்போது ஒரு ஆஞ்சநேயர் என் எதிர்முன்னில் உட்கார்ந்தது. ஆஞ்சநேயரே, நீ என்ன பேச போகுது, நான் என்ன தெரிஞ்சுக்க போகுது என்று கேட்கும்போது ஆஞ்சநேயர் எழுந்து அப்படி வழியாக கீழே வழியை பாதையே போனது. பின்தொடர்ந்து நடந்து செல்லும்போது ஆஞ்சநேயர் அந்த காமன் சூழலில் மறைந்து விட்டது. அங்கிருந்து கீழே கொண்டே இருந்தேன். மறைந்து போன ஆஞ்சநேயரை என்ன செய்வது என்று மனம் புரியாமல் கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வரும்போது ரோடு வழியாக வரும்போது கல்புதூர் ஆஞ்சநேயர் கோவில் கட்டி வைத்திருக்கின்ற அந்த உரிமையாளர் இந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு ஈபியில் வேலை செய்து கொண்டிருந்தார். என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்கிறேன் என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும், அது எங்கு அமைப்பது என்று தெரியாமல் புரியலை அப்படி என்று சொன்னேன். அவர் உடனடியாக ரூபாய் 300 எடுத்து கொடுத்து இந்த ரோட்டு ஓரத்தில் இந்த இடத்தில் கட்டுங்கள் என்று கொடுத்தார். அவர் கொடுத்த பின் வாங்கி ஊருக்கு சென்று இது வசூல் செய்து ஆஞ்சநேயர் கட்டப்பட்டது. கட்டிய பிறகு காலங்காலமாக கொஞ்சம் சிறப்பாக நன்றாக வந்தது. சரி, கட்டிய பின் கோயிலை கட்டி திருப்பித்த பிறகு நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை 3ஆம் சனிக்கிழமை அன்று மக்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள். பெருமாளை தரிசனம் காண்கிறார்கள், ஆஞ்சநேயரையும் வணங்குகிறார்கள். நினைத்ததை நினைத்த வண்ணம் அருளக்கூடிய ஸ்ரீ வீராஞ்சநேயர் தலமானது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி வட்டத்தில் பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மலைக்கு முன்னதாகவே இத்திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனா கர்ப்பஷ பூத வாயுபுத்ராய நமோஸ்துதே. ஓம் தத்புருஷாய விக்மஹி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ மாருதி பிரஜோதயாதே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இக்காணொளியை காண்கின்ற நேயர்களாகிய உங்களுக்கு எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனிபோல் விலகி எல்லாம் வல்ல ஸ்ரீ வீராஞ்சநேயர் திருவருளால் உங்கள் கஷ்டங்கள் மறைந்து நன்மை பயத்திட வேண்டும் என்று இத்தருணத்திலே ஸ்ரீ வீராஞ்சநேய பெருமானுக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை கண்டு மகிழ்வோம். வீராஞ்சநேயரிடத்தில் சனிக்கிழமை அன்று அபிஷேகம் செய்வித்து வெண்ணெய் சாற்றி துளசி மாலையை அவருக்கு அணிவித்து அனுமனை பிரார்த்தனை செய்து கொண்டு போனால் நடக்காத விஷயத்தையும் நடத்தி தரக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய பிரம்மபுரத்தில் எழுந்தருளி அருளக்கூடிய வீராஞ்சநேயருடைய அனுக்கிரகம் மிகவும் உன்னதமானது. மீண்டும் இதுபோன்று அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய தளத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.